வெல்கம் டு மிச்சி செய். இனி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, பில்லி மேடிசன் சொல்லி ஒரு வித்தியாசமான காமெடி மோட்டிவேஷன் படத்தை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த படம் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒரு வித்தியாசமான ஒரு படம் சொல்லலாம். ஒரு ஃபீல் குட் படமாகவும் வந்து இந்த படம் இருக்குது. ஸோ இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மிகப்பெரிய ஒரு பணக்காரர் இருக்கார். ஒரு கோடீஸ்வரன் சொல்லலாம். அவரை கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 63 ஹோட்டல் இருக்குது. நாடு பூரா வந்து ஒரு 63 5 ஸ்டார் ஹோட்டல் இருக்குது. அவருக்கு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட இன்கம் இருக்குது. ஒரு கோடி கணக்கில் சொத்து இருக்குது. அவருக்கு ஒரே ஒரு பையன் இருக்கான். அந்த பையன் பார்த்தீங்கன்னா சுத்தமே ஒரு உருப்படாத ஒரு பையன். ஒரு உதவாக்கரன்னு சொல்லலாம். அந்த உதவாக்கர் தான் பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட ஹீரோ. ஸோ அவர் பார்த்தீங்கன்னா வந்து அந்த பையன் வந்து பார்த்தீங்கன்னா எந்த வித பொறுப்பும் கிடையாது. சாப்பிட்றது தூங்குறது சும்மா அப்படியே என்ஜாய் பண்ணுறது. அந்த பசங்க இந்த பணக்கார வீட்டு பசங்க என்ஜாய் பண்ணுவாங்க. அந்த மாதிரி என்ஜாய் பண்ணிட்டு அப்படியே சுற்றிட்டு இருக்கான். அவனுக்கு சுத்தமாக பொறுப்பே இல்லை. ஆனால் இவருக்கு பார்த்தீங்கன்னா அந்த கோடீஸ்வரனுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே வயசாயிருச்சு. அதனால் அந்த 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 பிஸ்னஸை பார்த்துக்கிறதுக்கு வந்து தன் பையனை வந்து கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்காரு. ஆனால் ஃபஸ்ட்டு ஒரு மீட்டிங் கொண்டு வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த பையன் வந்து ஒரு சின்ன பிள்ளைத்தனமாக பிஹேவ் பண்ணுறான். அவனுக்கு வந்து அந்த ஒரு பிஸ்னஸ் ஹேண்டில் பண்ணக்கூடிய அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி பார்த்தீங்கன்னா சுத்தமாகவே இல்லை. அதனால் பார்த்தீங்கன்னா அவனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இவருக்கு ரொம்பவே டென்ஷன் ஆகுது. இதே இவர் கீழே பார்த்தீங்கன்னா நம்ம அந்த கோடீஸ்வரன் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு விபி இருக்கார். ஒரு விபி பார்த்தீங்கன்னா அவர் வந்து எப்படியாவது வந்து பையன் வந்து உதவாக்கரையாக இருக்கிறான். பையன் வந்து அந்தளவு புத்திசாலியாக இல்லை. ஸோ அதனால் நாம் எப்படியாவது வந்து இவரோட பிஸ்னஸ் வந்து டேக் ஓவர் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி அந்த விபி வந்து நினைக்கிறாரு. அதே மாதிரி இன்னொரு மேனேஜர் இருக்கார். அவருக்கு இந்த பிஸ்னஸை டேக் ஓவர் பண்ணணும், நிறைய பணம் சம்பாதிக்கணும் அப்படின்லாம் ஆசை கிடையாது. அவருக்கு வந்து நம்ம செய்கிற வேலைக்கு விசுவாசமாக இருக்கணும் அப்படின்ட்டு ஒரு நேர்மையான ஒரு மேனேஜர் வந்து இருக்கார். ஸோ இவங்க 2 பேர் இருக்காங்க. ஸோ அந்த இவரும் பார்க்குறாரு, அந்த கோடீஸ்வரனும் பார்க்குறாரு, தான் பையன் என்னடா உதவாக்கரனாக இருக்கான், எதுக்குமே லாய்க்கில் அவன், பேசாமல் நம்ம விபியை கொண்டு வந்துடுவோம், விபியை வந்து நம்ம விபி கிட்ட நம்ம பிஸ்னஸை கொடுத்துட்டு நம்ம ரிட்டையர்ட் ஆயிடுவோம் அப்படின்னு வந்து அவர் வந்து முடிவு பண்ணுறாரு. ஸோ அந்த கோடீஸ்வரன் வந்து முடிவு பண்ணுறாரு. அப்படி முடிவு பண்ணது வந்து அவர் பையன்கிட்ட சொல்லும் போது அவர் பையனுக்கு பார்த்தீங்கன்னா அப்போ தான் வந்து ரோஷமே வருது. அது எப்படி நீங்கள் விபிகிட்ட கொடுக்கலாம் அப்படின்ட்டு. சரி ஓகே, உங்களுக்கு என்ன பிரச்சனை, நான் வந்து படிச்சிருக்கேன்ல அப்படி இப்படின்னு அவங்க அப்பா கிட்ட வந்து அவன் பையன் வந்து சண்டை போடுறான். அப்போ அப்பா சொல்கிறாங்க, நீ எங்கடா படித்த, நான் தானே உனக்கு காசு கொடுத்து பாஸ் பண்ண வச்சேன். 1ஆம் கிளாஸ்லேருந்து காலேஜ் வரைக்கும் பார்த்தீங்கன்னா இவங்க அப்பா தான் வந்து பையனுக்கு வந்து சுத்தமாக அறிவே இல்லைன்னு சொல்லிட்டு காசு கொடுத்து வந்து பாஸ் பண்ண வச்சுருப்பாங்க. உன்னை பாஸ் பண்ணுறது, நீ டிகிரி வாங்குறதுக்காக நான் கிட்டத்தட்ட ₹1,00,000 செலவு பண்ணியிருக்கேன். எவ்வளோ டீச்சர்கிட்ட எவ்வளோ ப்ரொஃபஸர்கிட்டலாம் நான் பணம் கொடுத்துருக்கேன் தெரியுமா அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா வந்து ரொம்பவே கோவமாக வந்து பையன்கிட்ட வந்து சொல்கிறாங்க. உடனே பையன் வந்து சொல்கிறான், சரி ஓகே, அப்போ எனக்கு வந்து புத்திசாலித்தனம் இல்லைன்னு சொல்கிறீங்க அப்படி தானே, எனக்கு வந்து படிப்பறிவு இல்லைன்னு சொல்கிறீங்க தானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேலஞ்ச் வந்து விடுறான். ஓகே, நான் திருப்பியும் 1ஆம் கிளாஸ்லேருந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுறேன். எப்போ ஒரு 25 வயசு பையன் சொல்கிறான், நான் திருப்பியும் 1ஆம் கிளாஸ்லேருந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுறேன். ஒரு வருஷத்துக்கு ஒரு படிப்பு இல்லாமல் 2 வாரத்துக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். ஸோ 2 வாரத்துக்கு 1ஆம் கிளாஸு, அடுத்த 2 வாரத்துக்கு 2ஆம் கிளாஸு, அடுத்த 2 வாரம் 3ஆம் கிளாஸ்ன்னு சொல்லி 2 வாரம் வந்து ஒரு 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 ஸ்டாண்டர்டை படித்து நான் கிளியர் பண்ணுறேன் அப்படின்னு அவன் சொல்கிறான். இது கேட்டதுக்கப்புறம் அவங்க அப்பாவும் ஒத்துக்கிறாரு. சரி ஓகே, நீ வந்து நல்லபடியாக படித்து 1ஆம் கிளாஸ்லேருந்து 12ஆம் கிளாஸ் வரைக்கும் நீ கிளியர் பண்ணிடு. நீ கிளியர் பண்ணிட்டேன்னா உனக்கு நான் இந்த பிஸ்னஸை கொடுக்குறேன். அப்படி இல்லைனா இந்த பிஸ்னஸ் விபிக்கு தான் போகும், உனக்கு போகாது, உனக்கு என் சொத்து பத்து கிடைக்காது அப்படிங்கிறது வந்து அவங்க அப்பா வந்து சொல்லிடுறாரு. ஸோ பையனுக்கு பார்த்தீங்கன்னா அப்போ தான் வந்து ரோஷமே வருது. ஸோ அவங்க அப்போ தான் அவங்க அப்பா அவனோட ஈகோ வந்து டச் ஆயிடுச்சு. எப்படியாவது நம்ம வந்து வைராக்கியத்தோட படிக்கணும் அப்படின்னு அந்த பையன் வந்து அப்போ தான் வந்து ஒரு உத்வேகம் வருது அவனுக்கு. ஸோ அது வரைக்கும் உதவாக்கரையா உருப்படாத அந்த பையன் வந்து அந்த சேலஞ்ச் பண்ணதுக்கப்புறம் நான் எப்படியாவது போய் படித்து கிளியர் பண்ணுறேன்னு சொல்லிட்டு 25 வயசில் போய் 1ஆம் கிளாஸ் படிக்க போகிறான் நம்ம ஹீரோ. 1ஆம் கிளாஸ் படிக்க போனோம்ப அந்த சீன்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபன்னாக காமெடியாக வந்து காமிச்சிருப்பாங்க. ஸோ 1ஆம் கிளாஸ் போகிறதுக்காக வந்து ஒரு பஸ்ஸுக்கு வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருப்பார். ஒரு சின்ன பசங்களாம் கொண்டு போவாங்களே அந்த லஞ்ச் பாக்ஸ் மாதிரி ஒரு பாக்ஸ் வச்சுட்டு வெயிட் பண்ணுவார். அந்த பஸ்ஸு பார்த்தீங்கன்னா நிற்காமல் போயிடும். ஏன்னா இவ்வளோ பெரிய ஆள் எங்கே பஸ் ஏற போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு நிற்காமல் போயிடும். இவன் வந்து 1ஆம் கிளாஸ் படிக்கிற பையன் அப்படிங்கிறது தெரியாமல் அந்த பஸ்ஸுக்காரை வந்து போயிடுவான். அதனால் அவங்க அப்பா தான் போய் பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் போய் ட்ராப் பண்ணுவாங்க. ஸோ 1ஆம் கிளாஸுக்குள்ளே போனால் எல்லாருமே சின்ன பிள்ளைங்களாக இருப்பாங்க. அந்த சின்ன பிள்ளைங்களோட இவனும் உட்காந்து 1ஆம் கிளாஸ் ஃபஸ்ட்டு படிக்க ஆரம்பிக்கிறான். இதுக்கிடையில் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கூலுக்கு போனோன்னா ஒரு டீச்சர் வந்து பார்த்துருப்பான். டீச்சர் வந்து ஆரம்பத்துலேருந்தே இவனுக்கு பிடிக்காது. எரும மாடுமே வளர்ந்துருக்கான், இப்போ 1ஆம் கிளாஸ் போய் படிக்க வரான்னு சொல்லி அந்த டீச்சர் வந்து ஆரம்பத்தில் இவனை சுத்தமாக மதிக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து பெருசாக கண்டுக்க மாட்டாங்க. ஆனால் இவனுக்கு அந்த டீச்சர் மேலே ஒரு அட்ராக்ஷன் இருக்கும். பார்க்க அழகாக இருக்காங்களே அப்படின்னு டீச்சர் மேலே ஒரு அட்ராக்ஷன் இருக்கும். சரி 1ஆம் கிளாஸ் போன அப்புறம் அந்த சின்ன பசங்கள்கிட்டலாம் நல்லா பேசி ஜாலியாக வந்து பழகுறான். ஸோ அவ்வளோ பெரிய பையன் அந்த ஸ்கூலில் அவ்வளோ பெரிய ஆள் வந்து சின்ன பசங்களோட பழகும்போது தான் சின்ன பசங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா ஹீரோ ரொம்பவே பிடிச்சி போயிடுது. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கிளாஸ்லேயும் வந்து சின்னதாக இருக்கும் பார்த்தியா. ஸோ 1ஆம் கிளாஸ் என்ன இருக்கும், சும்மா ஒரு படம் வரைகிறது, அப்புறம் ஒரு நேம் சொல்லி அந்த நேமுக்கு வந்து ஸ்பெல்லிங் சொல்கிறது, இந்த மாதிரி சின்ன டெஸ்ட் மூலமாக ஒரு 1ஆம் கிளாஸ் வந்து கிளியர் பண்ணுறான். 1ஆம் கிளாஸ் கிளியர் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் பெரிய பார்ட்டி வந்து கொடுக்குறான். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நம்ம பேச்சுலர் பார்ட்டிலாம் அப்படி கொடுப்பாங்க.
அந்த மாதிரி கிராண்டாக வந்து 1ஆம் கிளாஸ் பாஸ் ஆனதுக்கு வந்து ஹீரோ வந்து அவ்வளோ பெரிய பார்ட்டி கொடுக்குறான். ஏன்னா ஆல்ரெடி பெரிய பணக்காரன் இல்லையா, அவ்வளோ பெரிய பார்ட்டி கொடுத்து அந்த சின்ன சின்ன பசங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் வந்து ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணுறாங்க. அதுமாதிரி 2ஆம் கிளாஸ் கிளியர் பண்ணுறான், 3ஆம் கிளாஸ் கிளியர் பண்ணுறான். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வரிசையாக 8ஆம் கிளாஸ் வரைக்கும் நல்லா கிளியர் பண்ணுறான். ஸோ இந்த இப்படி கிளியர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 3ஆம் கிளாஸ் டீச்சரோட பார்த்தீங்கன்னா ஹீரோக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு பேசி பழகி ஒரு லவ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகி ஒரு லவ் ஆயிடுது. ஸோ 2 பேருமே லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இவன் பார்த்தீங்கன்னா எல்லா பசங்கிட்டையும் வந்து சின்ன சின்ன பசங்கிட்ட வந்து அந்த சின்ன குழந்தைங்களுக்கு ஏற்ற மாதிரி ரொம்பவே பிடிச்சி போய் வந்து பழக்கிறான். ரொம்பவே இன்னசென்ட்டாக இருக்கான். அந்த சின்ன பையன் பார்த்தீங்கன்னா ஒரு டூருக்கு வந்து கூட்டு போயிருப்பாங்க. அப்படி டூருக்கு கூட்டு போக பார்த்தீங்கன்னா ஒரு பையன், அந்த சின்ன பையன் 3ஆம் கிளாஸ் படிக்கிற பையன் என்ன பண்ணுவான்னா யூரின் வந்து பேண்ட்லேயே போயிடுவான். அப்படி பேண்ட்டில் போனதுக்கப்புறம் அவனுக்கு ரொம்பவே ஒரு மாதிரி வந்து ஃபீல் ஆகும். அதனால் ஹீரோ என்ன பண்ணுவான்னா அந்த தண்ணியை வந்து ஒரு இடத்துல தண்ணியை தொளிச்சுட்டு அவனை பேண்ட்டில் அடிச்சுட்டு இப்படி யூரின் போடுறவனு ஒரு பிரச்சனை இல்லை, பேண்ட்டில் யூரின் போடுறதா இப்போ ஃபேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து ஒரு ட்ரெண்டை கிளப்பி விட்டுருவான். எல்லா பசங்களும் பார்த்தீங்கன்னா பேண்ட்டில் வந்து யூரின் போயிடுவாங்க. அப்படி போகிறதுனால பார்த்தீங்கன்னா அந்த சின்ன பையனுக்குள்ள அந்த கில்ட் ஃபீலிங் வந்து அது வந்து கம்மியாகும். அந்த சின்ன பையனை வந்து சின்ன பையன் வருத்தப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த மாதிரி ஒரு சம்பவம் வந்து பண்ணியிருப்பான். ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன பசங்களுக்கு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அவங்களுக்கு என்னெல்லாம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப பாசமாக, ரொம்ப அன்பாக, ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப்பாக வந்து பார்த்துக்கிடுவோம். அவங்களும் இவன் மேலே பார்த்தீங்கன்னா ரொம்பவே கிரேசியாக இருப்பாங்க, ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப்பாக வந்து இருப்பாங்க, ரொம்பவே இன்னசென்ட்டாக எல்லாத்துக்கிட்டையும் நல்லா பழகிறதுனால. ஸோ அந்த டீச்சருக்கு வந்து ரொம்பவே பிடிச்சி போய் 2 பேரும் லவ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இப்படியே 8ஆம் கிளாஸ் வந்து கிளியர் பண்ணிடுவான். ஸோ இதுக்கிடையில் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த விபியாக இருக்காங்க இல்லையா, அவங்க கோடீஸ்வரன் கிட்ட விபியாக இருக்கிறவர் வந்து இந்த பிஸ்னஸ் எப்படியே ஆட்டையை போடணும் அப்படின்னு ஆசைப்படுவார். அதனால் இவனை எப்படியாவது வந்து ஒழிச்சு கட்டணும்னு சொல்லிட்டு ஒரு அந்த ஸ்கூலோட ஹெச்எம்கிட்ட போய் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து இவன் வந்து ஒழுங்காக படித்து 8ஆம் கிளாஸ் வரைக்கும் கிளியர் பண்ணல, இவன் காசு கொடுத்தா கிளியர் பண்ணான்னு சொல்லி பொய்யா வந்து சொல்லிடுவாங்க. காசு கொடுத்து கொஞ்சம் மிரட்டி வந்து பொய்யா சொல்லிடுவாங்க. ஸோ அப்படி சொன்னதுனால அவரும் பார்த்தீங்கன்னா வழி இல்லாமல் ஹெச்எம் வந்து ஆரம்பத்தில் சொல்லுவார். அதுக்கப்புறம் இந்த சின்ன சின்ன பசங்க எல்லாரும் போய் பார்த்தீங்கன்னா ஹெச்எம்கிட்ட போய் வந்து பயங்கரமாக சண்டை போடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி விபி தான் இப்படி பண்ணாங்க அப்படிங்கிறது உண்மையை வந்து சொல்லிடுவாங்க. ஸோ அப்பா பார்த்தீங்கன்னா வந்து ஆரம்பத்தில் ரொம்பவே டென்ஷன் ஆயிடுவாங்க. இவன் வந்து ஃப்ராடு பண்ணி கிளியர் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொன்னாலும் பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து அவங்க அப்பா டென்ஷன் ஆயிடுவார். அதுக்கப்புறம் உண்மை தெரிஞ்சதுக்கப்புறம் அவங்க அப்பாவும் வந்து சரி ஓகே இதுக்கப்புறம் நீ ஃபுல்லாக படி, 8ஆம் கிளாஸ் வரை கிளியர் பண்ணிட்ட, இதுக்கப்புறம் எப்படியா 12ஆம் கிளாஸ் வரை கிளியர் பண்ணிடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவிட்ட வந்து சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் 8ஆம் கிளாஸ் வரைக்கும் எனக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா போகும். ஆனால் 9ஆம் கிளாஸ் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் எல்லாரும் பெரிய பசங்களாக இருப்பாங்க இல்லையா, அங்கே போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாரும் வந்து கொஞ்சம் ரேக் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க, ரேக்கிங் அதெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதை பார்த்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி ஆயிரும். அந்த சின்ன பசங்கள்கிட்ட இருக்கக்கூடிய அந்த இன்னசென்ஸ் வந்து அந்த டீனேஜ் பசங்கள்கிட்ட வந்து சுத்தமாக இருக்காது. எல்லோரும் கொஞ்சம் சீன் போட ஆரம்பிச்சிருவாங்க, அந்த மாதிரிலாம் பிஹேவ் பண்ணுவாங்க. ஸோ அப்போ வந்து எனக்கு வந்து ஒரு மாதிரியாகவே இருக்கும், என்னடா வந்துட்டு மாட்டிக்கிட்டோமே அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ தான் அவனுக்கு தோணும், நாம் வந்து ஸ்கூல் படிக்கிற டயத்தில் வந்து ஒரு பையனை ரேக் பண்ணோம், நாம் ஒருத்தர் கிண்டல் பண்ணும்போது அவனுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்கும், அதே மாதிரி தான் இப்போ நம்மளை கிண்டல் பண்ண நம்மளுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அப்படிங்கிறது வந்து அவனுக்கு தெரிய வருது. அதனால் ஒரு பையனுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி உன்னை ஸ்கூல் படிக்கும்போது நான் ரேக் பண்ணேன், என்ன மன்னிச்சிரு, உன்னை கிண்டல் பண்ணதுக்கு என்ன மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தங்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்பாங்க. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா தன்னோட தப்பை உணர்றதுங்க இல்லையா. ஸோ நம்ம மற்றவங்களை கிண்டல் பண்ணும்போது நமக்கு எதுவுமே தெரியாது, நாமளும் சிரிப்போம், நம்மளை சுற்றி இருக்க 10 பேரும் சிரிப்பாங்க, ஜாலியாக இருக்கும். ஆனால் நம்மளை யாராவது கிண்டல் பண்ணும்போது, நம்மளே யாராவது டவுன் பண்ணும்போது நம்மளுக்கு அதோட வழி தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஹீரோ வந்து அந்த பாயிண்ட்டை ரியலைஸ் பண்ணுவான். ஸோ ஃபைனலாக பார்த்திங்கன்னா ஃபைனலாக வந்து ஒரு போட்டி மாதிரி வரும். ஸோ விபிக்கும் பார்த்தீங்கன்னா விபி வந்து சொல்லுவார், உங்கள் பையன் வந்து 2 வாரத்தில் தான் வந்து கிளியர் பண்ணுறதா இருந்தது ஓவர் கிளாஸும், அவர் பார்த்தீங்கன்னா 2 வாரத்தில் அவரால் கிளியர் பண்ண முடியல. ஸோ அவர் வந்து இடையில பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் இதாகிட்டார், இடையில பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டல்லாகிடுவார், கொஞ்சம் டல்லாகிட்டு கொஞ்சம் அப்படியே ஜாலியாக சுற்ற ஆரம்பிச்சிருவார். ஸோ அது வந்து உங்கள் பையனுக்கு வந்து அந்தளவு பொறுப்பெல்லாம் இங்கே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு விபி வந்து சொல்லுவார். அப்போ வந்து ஹீரோ வந்து சொல்லுவார், சரி நம்ம 2 ஒரு போட்டி வச்சுக்கிடுவோம், நீயா நானான்னு பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லி ஒரு போட்டி வந்து ரெடி பண்ணுவாங்க. இவரும் பார்த்தீங்கன்னா அந்த போட்டிக்காக வந்து பயங்கரமாக வந்து ப்ரிப்பேர் பண்ணுவார். ஒரு 10 வகையான போட்டி வைப்பாங்க. அதாவது ரன்னிங்கு, அப்புறம் வந்து இந்த லேபில் எக்ஸ்பிரிமெண்ட்டு, அப்புறம் இந்த மாதிரி கேள்வி கேட்குறது, பதில் சொல்கிறது, அது மாதிரி நிறைய டெஸ்டிங் எக்ஸ்பிரிமெண்ட்லாம் விதவிதமான ஒரு டெஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு 10 விதமான ஒரு காம்படிஷன் வைப்பாங்க. அந்த 10 விதமான காம்படிஷனில் 5 காம்படிஷனில் ஹீரோ ஜெயிச்சிருவார், 4 காம்படிஷனில் அந்த விபி வந்து ஜெயிச்சிருவார். ஃபைனல் காம்படிஷனில் பார்த்திங்கன்னா ஒரு டாபிக் கொடுத்து அந்த டாபிக் பற்றி பேசணும். ஸோ விபி வந்து ஒரு டாபிக் கொடுப்பாரு, அந்த டாபிக் பற்றி ஹீரோ பேசணும், ஹீரோ ஒரு டாபிக் கொடுப்பாரு, அந்த டாபிக் பற்றி விபி பேசணும். இப்படி 2 பேரும் மாறி பேசணும். அப்படி பேசும்போது பார்த்தீங்கன்னா விபி கொடுக்குற டாபிக் வந்து
தொழில் முன்னேற்றம், ஒரு ஹிஸ்டாரிக்கல் பத்தி, ஒரு பிஸ்னஸ் பற்றி ஒரு ஹிஸ்டாரிக்கல் டாபிக் கொடுப்பாரு. அதை பற்றி ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா பெருசாக பேச தெரியாது. ஆனால் என்ன தெரியுமோ தனக்கு தெரிஞ்ச சமாளித்து வந்து பேசிடுவார். ஆனால் இன்னொரு டாபிக், ஹீரோ ஒரு டாபிக் கொடுப்பாரு, பிஸ்னஸ் எத்திக்ஸ்ன்னு சொல்லி, நேர்மையாக இருக்கணும், பிஸ்னஸில் நேர்மை பற்றின ஒரு டாபிக் கொடுப்பாரு. இவருக்கு பார்த்தீங்கன்னா சுத்தமாக நேர்மையே கிடையாது. இவர் எப்படியாவது வந்து ஹீரோட அப்பாவோட சொத்தை ஆட்டையை போடணும் தான் விபி வந்து நினைப்பாரு. அதனால் அதுக்கு இவருக்கு சம்மந்தமே இல்லாத ஒரு டாபிக், பிஸ்னஸ் எத்திக்ஸ் டாபிக் கொடுப்பாரு. அந்த டாபிக் பற்றி பேச போனால் இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமாக பேசவே தெரியாது. அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பைத்தியம் மாதிரி ஆயிடுவார். ஸோ பைத்தியமாக ஆகி சண்டைக்கு போயிடுவார். ஸோ அதுக்கப்புறம் வந்து இவரோட நண்பர்கள், ஸோ ஹீரோட நண்பர்கள்லாம் சேர்ந்து அவங்கள வந்து காப்பாற்றுவாங்க. ஸோ அவர் பார்த்தீங்கன்னா டக்குன்னு கண்ணை தூக்கி சுட போயிடுவார். அப்போ ஹீரோட ஃப்ரெண்டு வந்து அவரை ஷூட் பண்ணி அப்படியே காப்பாற்றுவாங்க. ஸோ ஒரு ட்ராமா மாதிரி முடிச்சிருப்பாங்க. ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா எல்லா சொத்து பத்தும் வந்து ஹீரோக்கு வரும். ஹீரோக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்போ ஹீரோ சொல்லுவார், ஸோ இந்த சொத்து பத்து, எங்கள் அப்பாவோட சொத்து பத்துக்காக நான் வந்து இதெல்லாம் படிக்கல, ஸ்கூல் படிக்கலை, ஸோ 12ஆம் கிளாஸ் வரைக்கும் நான் கிளியர் பண்ணல. இது எதுக்காக பண்ணேன்னா, விபி வந்து அவ்வளோ நல்ல கேரக்டர் கிடையாது, எங்கள் அப்பாவோட சொத்து விபிக்கு போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நான் இது பண்ணேன். ஸோ இந்த நியாயப்படி பார்த்தீங்கன்னா இந்த சொத்து யாருக்கு போகணும் அப்படின்னா, இந்த பிஸ்னஸை யார் டேக் ஓவர் பண்ணணும்னா, ரொம்பவே நேர்மையாக சின்சியராக வேலை செய்யக்கூடிய அந்த பதவி மேலே ஆசையே இல்லாத மேனேஜர். ஸோ அந்த மேனேஜர் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்சியரான ஒரு ஆளாக இருப்பார். மேனேஜர் தான் இந்த பிஸ்னஸை டேக் ஓவர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி மேனேஜர்கிட்ட அந்த பிஸ்னஸ் கொடுத்துட்டு, நான் வந்து இதுக்கப்புறம் எப்படி 12ஆம் கிளாஸ் வரைக்கும் நான் நேர்மையாக படித்து நான் 12ஆம் கிளாஸ் வரைக்கும் கிளியர் பண்ணணும், அதே மாதிரி இதுக்கப்புறம் காலேஜையும் போய் நேர்மையாக படித்து நான் காலேஜ் வந்து ப்ராப்பராக வந்து கிளியர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனலாக வந்து இந்த படம் வந்து முடியும். அப்புறம் அவங்க அப்பா வந்து பார்த்திங்கன்னா தான் பையனை ரொம்பவே பெருமையாக வந்து பார்ப்பாங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு ஃபேண்டஸியான ஒரு காமெடி ஃபிலிம் சொல்லலாம். ஸோ எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பார்க் வரும். எல்லாருமே வந்து ஒரு பர்டிகுலர் டைம் வந்து பயங்கரமான சோம்பேறியாக இருப்போம், பயங்கரமான ஒரு எதுக்குமே லாய்க்கு இல்லாத ஒரு யூஸ்லெஸ் வேஸ்ட்டாக வந்து ஒரு காலகட்டத்தில் நம்ம இருப்போம். அப்போ வந்து நமக்குள்ளே ஒரு ஸ்பார்க் வரணும்னா, நமக்கு சில நெகட்டிவான விஷயங்கள் நடக்கும்போது தான் நமக்குள்ளே வந்து ஒரு ஸ்பார்க் வரும். ஏன்னா அப்போனா வந்து நம்ம வெளியே வருவோம். எல்லாமே பாசிட்டிவாக இருக்குது, நமக்கு நினச்சாலாம் கிடைக்குன்னு வச்சுக்கோங்களேன். சாப்பாடு, ட்ரெஸ்ஸு, ஒரு பங்களா, வீடு, காரு, நமக்கு நினச்சது எல்லாமே நம்மளுக்கு ஈஸியாக கிடச்சிதுன்னா அதில் ஒரு எக்ஸைட்மெண்ட்டே இருக்காது. அப்பப்போ சில அடிகள் விழும்போது தான் நம்மளோட நம்மளோட ஈகோ ஒருத்தர் அடிக்கும் போது, நம்மளோட செல்ஃப் ரெஸ்பெக்ட் ஒருத்தர் அடிக்கும் போது, நம்மளை ஒருத்தர் அடிச்சு நீலாம் ஒன்றும் இல்லை வேஸ்ட் அப்படின்னு உட்கார வைக்கும் போது, அப்போ தான் பார்த்திங்கன்னா நமக்குள்ளே வந்து ஒரு வைப் வரும். ஸோ நான் ஜெயிச்சு காமிக்கிறேன், நான் சாதிச்சு காமிக்கிறேன் அப்படிங்கிற ஒரு வெறி வரும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு வெறி தான் பார்த்திங்கன்னா இந்த படத்தில் வந்து ஹீரோக்கு வந்து வந்திருக்கும். ஸோ அது வரைக்கும் யூஸ்லெஸ்ஸாக வேஸ்ட்டாக இருந்த ஒரு ஆள், ஆனால் நல்ல மனுஷன், ஆனால் யூஸ்லெஸ்ஸாக வேஸ்ட்டாக இருக்காரு. ஸோ அந்த மாதிரி ஒரு ஆளுக்கு வந்து ஒரு உள்ளுக்குள்ள ஒரு ஸ்பார்க் வந்ததுக்கப்புறம் அவர் எப்படி சேஞ்ச் ஓவர் வராரு அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா இந்த படத்தோட ஒரு ஒன்லைன் கதை வந்து சொல்லலாம். ஸோ இந்த படம் பார்க்கலன்னா கண்டிப்பாக பாருங்கள். ஒரு வித்தியாசமான ஒரு காமெடி ஃபிலிம் அப்படின்னு சொல்லலாம். நிறைய காமெடி, இந்த ஹீரோ பார்த்திங்கன்னா நல்ல ஒரு காமிக் ரோலுக்கு ஒரு ஃபேமஸான ஒரு ஹீரோ வந்து இந்த ஆடம் சாண்ட்லர், இந்த ஹீரோ வந்து சொல்லலாம். ஸோ அந்த படம் பார்க்கலன்னா கண்டிப்பாக பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முயற்சி செய்கி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.